வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் வழக்கம் போல் சங்குப்பூ பறித்தோம். சங்குப்பூ ஒரு 15 சங்குப்பூ போல் கிடச்சிருக்கோம். ஒரு 3லேருந்து 4 பேருக்கு நமக்கு டீ போடுற அளவுக்கு தேவையான அளவு சங்குப்பூ கிடச்சிருச்சு. இந்த சங்குப்பூலேருந்து கிடைக்கிற விதைகள்லாம் நம்ம சேகரித்து ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து செடியை திரும்ப ட்ரிம் பண்ணி விடணும். அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய முள்ளங்கி போட்டு வச்சுருந்தேன். ஒரு பெரிய பேக்கில் க்ரோ பேக்கில் முள்ளங்கி போட்டு விட்டேன். அது எல்லாம் நல்லா முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு நம்ம லேசாக தண்ணி மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விட்ருக்கு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற செடி பார்த்திங்கன்னா தானாக முளைச்சிருக்க செடி. இந்த செடி பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய தொட்டிகளில் இப்போ வர ஆரம்பிக்குது. வயல் ஓரங்கள்லேயும் வாய்க்கால்கள்லேயும் இந்த செடி தானாக நிறைய முளைச்சிருக்கும். சிறுவர்கள் இந்த பழத்தை எடுத்து நெத்தியில் அடித்து அதுலேருந்து கேட்குற ஒரு சத்தத்தினால தான் இது சுடக்கு தக்காளின்னு சொல்லி பேர் வந்தது. இது அதிகப்படியான மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு மூலிகை செடி தான் ஆகும். இந்த மூலிகை செடி மருத்துவ குணங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, நமக்கு உடல் வலி, மூட்டு வலிக்கு ஒரு மிக சிறந்த மருந்துன்னு பார்த்திங்கன்னா இந்த சொடக்கு தக்காளி ரேட்டு அதிகம்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெங்காயத்துலேயும் இப்போ பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து பீர்க்கங்காய் போட்டிருக்கேன். பீர்க்கங்காவும் நமக்கு இப்போ ஒரு 4 இலை விட்டுருக்கு. சொரக்காவும் ஒரு 4 இலை விட்டுருக்கு. அதெல்லாம் நம்ம தொட்டி மாற்றணும். அடுத்து இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ பூத்து குலுங்குது. இந்த அளவுக்கு இப்போது பூக்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஒரு முழத்துக்கு மேலே நம்ம கட்டுனா அவ்வளோ பூக்கள் வருது. இந்த அளவுக்கு நமக்கு பூக்கள் வருதுன்னா நம்ம அதை அப்பப்போ பூக்கள் முடிஞ்ச உடனே கவாத்து பண்ணி விட்றதுனாலையும், காய்கறி கழிவு வேஸ்ட்டை நம்ம பள்ளம் தோண்டி அதில் போட்டு வைக்கிறதுனால மட்டும்தான் அந்த செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. அந்த தேவையான சத்துக்களும் தேவையான தண்ணீரும் நம்ம ஒரு செடிக்கு கொடுக்கும்போது நம்ம கேட்காமலேயே அதிகப்படியான காய்களும் பூக்களும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.